ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு என்ன வீடியோ வந்து பார்க்க போறோம் அப்படின்னா, வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ற எல்லாரும் பார்க்க வேண்டிய இம்பார்ட்டன்டான ஒரு வீடியோ தான் வந்து பார்க்க போறோம். வந்து ஜென்ரலா வீடு கட்டுறோம் அப்படின்னா எப்படி வந்து தெரிஞ்சு வச்சிருப்போம், ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து 2000 ரூபாய் கட்டுறாங்க, 2200 ரூபாய் கட்டுறாங்க, 2500 ரூபாய் கட்டுறாங்க அப்படின்னு நம்ம வந்து நினைச்சு வச்சிருப்போம். இப்போ நம்ம ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் வந்து பிளான் பண்றோம் அப்படின்னா, ஸோ நம்ம கணக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, 1000 ஸ்கொயர் ஃபீட் வந்து கட்டுறோம். ஸோ 2500 ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு, ஸோ 25 லட்சம் இருந்தால் வீடு கட்டிடலாம் அப்படின்னு நம்ம வந்து திங்க் பண்ணுவோம். பட் அப்படி வந்து இது எப்பவுமே வந்து ஒர்க் ஆகாது. ஸ்கொயர் ஃபீட்ல வராத நிறைய வேலைலாம் இருக்கு. அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஸ்கொயர் ஃபீட்ல வராத ஒரு 20 வேலையை வந்து நான் இதுல வந்து சொல்றேன். இந்த 20 ஒர்க்குக்கும் ஸ்கொயர் ஃபீட்ல வராது. நீங்க தான் வந்து இதுக்கு கையில இருந்து அமௌண்ட் போட்டு பே பண்ணணும். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா வந்துட்டு போர்வெல். போர்வெல் நம்ம வீடு கட்டும் போது ஃபர்ஸ்ட் நம்ம பண்ற விஷயமே வந்து போர் தான். ஸோ அது வந்து ஸ்கொயர் ஃபீட்ல கால்குலேட் ஆகாது. நம்ம தான் வந்து போர் போட்டு கொடுக்கணும். இல்லை இன்ஜினியர் அவரே வந்து போட்டுக்க சொன்னோம் அப்படின்னா அதுக்கான அமௌண்ட்டை நம்ம எக்ஸஸாக வந்து பே பண்ணணும். ஏன் அப்படின்னா ஒவ்வொரு ஏரியாலையும் வந்து சாயில் கண்டிஷன்ஸ் வந்து ஒரே மாதிரி இருக்காது. ஒரு இடத்துல வந்து நமக்கு 10 அடியிலே வந்து தண்ணி வந்துடலாம், ஒரு இடத்துல 100 அடியில் வரலாம், ஒரு இடத்துல 500 அடி போட்டாலும் தண்ணி வராமல் இருக்கலாம். இல்லை அங்கே வந்து ராக்கு ஜாஸ்தியாக இருக்கா அப்படிங்கிறத பொறுத்து அந்த கேசிங்லாம் போடுவாங்கல்ல, பைப்பு உள்ளே இறக்குவாங்கல்ல, ஸோ அது வந்து எவ்வளோ டெப்த்து போடுறோம் அப்படிங்கிறத பொறுத்து வந்து அமௌண்ட் வந்து ரொம்ப வேரி ஆகும். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்துக்குங்க. எவ்வளோ டெப்த் வந்து நமக்கு வேணும். ஒவ்வொருத்தவங்க 100 அடி போட்டால் போதும்பாங்க, ஒருத்தவங்க 200 அடி போடுவாங்க, ஒருத்தவங்க 500 அடி போடுவாங்க, ஒருத்தவங்க 600 அடி போடுவாங்க. இந்த டெப்த்தெல்லாம் வந்து எல்லாரும் ஏரியாலையும் வந்து சேமா இருக்காது. அப்படிங்கிறதுனால இந்த விஷயம்லாம் வந்துட்டு ஸ்கொயர் ஃபீட்ல கணக்கு ஆகாது. ஸோ போர்வெல்லுக்கே அரௌண்ட் ஒரு 1 லேக்ல இருந்து 5 லேக் கிட்ட வந்து ஸ்பெண்ட் ஆகும். உங்க ஏரியாவை பொறுத்து, உங்களுக்கு எத்தனை அடியில வந்து தண்ணி கிடைக்குது அப்படிங்கிறத பொறுத்து. இதுக்கான அமௌண்ட்டை நீங்க தான் வந்து பார்க்கணும். செகண்டா போர் போட்டதுக்கு அப்புறம் அதுல இருந்து தண்ணி எடுக்கிறதுக்கு மோட்டார் வந்து வாங்கணும். ஸோ மோட்டார் வந்து ஜென்ரலா யூஸ் பண்றது ரெண்டு என்ன அப்படின்னா, சப்மர்சபிள் பம்பு இல்லைன்னா கம்ப்ரஸர். வந்து மோட்டாரை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது, இல்லை கம்ப்ரஸர்னா வெளியில வந்து வச்சுக்கிறது. ஸோ ரெண்டு இருக்கு. இது வந்து நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. ஹெச்பி வந்து வேரி ஆகும், எவ்வளோ நம்ம ஃப்ளோர் கட்டியிருக்கோம், எவ்வளோ ஹைட்டுக்கு வந்து நம்ம வந்து தண்ணியை வந்து பம்ப் பண்ணணும், போர்வெல்லுக்கு எவ்வளோ ஈல்டு இருக்கு, டெப்த் இருக்கு, நமக்கு எவ்வளோ எலக்ட்ரிசிட்டி சப்ளை இருக்கு, இதெல்லாம் பொறுத்து தான் ஒரு மோட்டாரா நம்ம சூஸ் பண்ணணும். இதெல்லாம் வேரி ஆகுது அப்படிங்கிறதுனால மோட்டாரும் வந்து இன்ஜினியர் காஸ்ட்ல வராது, நம்ம தான் வந்து வாங்கிக்கணும். மோட்டாருக்கு மினிமமா 50,000ல இருந்து 1 லேக் வரைக்கும் ஆகுது. ஸோ இந்த அமௌண்ட்டும் நம்ம தான் வந்து ஸ்பெண்ட் பண்ணிக்கணும். அதுக்கடுத்து கியூரிங் ப்ராசஸ். நம்ம எல்லாரும் பண்றது என்ன, தண்ணி எவ்வளோ அளவுக்கு விடுறோமோ அந்த அளவுக்கு பில்டிங் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கு நம்ம வந்து பக்கத்துல இருக்கோம் அப்படின்னா வந்துட்டு நம்ம போய் டெய்லி வந்து விட்டுட்டு வந்துடலாம். இன்கேஸ் நம்ம வந்து ஸ்டே பண்ணியிருக்க இடம் வந்து தூரமா இருக்கு, பண்ணியிருக்க இடத்துக்கும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ற இடத்துக்கும் வந்து ரொம்ப தூரம் இருக்கு அப்படின்னா இந்த தண்ணி கியூரிங் விடுற ப்ராசஸுக்கு யாராவது ஒருத்தரை நீங்க அலாட் பண்ணணும். ஸோ அவங்க மார்னிங் அண்ட் ஈவினிங் வந்துட்டு தண்ணி விட்டுட்டு போறாங்க அப்படின்னா பர் டேக்கு வந்து 100-200 அப்படிங்கிற மாதிரி வந்து பே பண்ணணும். ஸோ இதெல்லாம் நீங்க வந்து பார்க்கணும். இன்ஜினியர் வந்து இதை பண்ண மாட்டாங்க. இன்கேஸ் அவங்க ஆளுங்களே யாரையாவது வச்சு இதை பண்ணினாலும் அதுக்கான சார்ஜஸை கலெக்ட் பண்ணிக்குவாங்க. அதுக்கு வந்து 3000 5000 அந்த மாதிரி வந்து இதுக்கான அமௌண்ட்டை வந்து வாங்கிக்குவாங்க. இந்த இதை நம்ம தான் வந்து பார்த்துக்கணும். இன்கேஸ் ஒவ்வொருத்தவங்க இதில் வந்து போர் வாட்டர் வந்து ரொம்ப சால்ட்டியா இருக்கும், அந்த வாட்டரை வந்து பில்டிங்க்கு வந்து விட வேணாம் அப்படின்னு நினைச்சாங்க அப்படின்னா டேங்கர்ல வாட்டரை வந்து வாங்கி பில்டிங்க்கு வந்து ஊத்துற மாதிரி இருக்கும். ஸோ அப்படிலாம் இருந்தால் அந்த மொத்த வாட்டர் சார்ஜஸும் நம்ம தான் வந்து பியர் பண்ற மாதிரி இருக்கும். ஒரு டேங்கர் வந்து 700 ருபீஸ்ல இருந்து 1000 ருபீஸ் வரைக்கும் வந்து போகுது. ஸோ எவ்வளோ டேங்கர் வந்து வாங்குற மாதிரி இருக்கும், அதுக்கே நீங்க வந்து அரௌண்ட் ஒரு 1 லேக் கிட்ட ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த பாயிண்டே வந்து பாத்துங்க. நெக்ஸ்ட் பேஸ்மெண்ட் ஹைட். பேஸ்மெண்ட் ஹைட் அக்ரிமெண்ட்ல அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. எல்லாரும் ஜென்ரலா வந்து 3 ஃபீட் அப்படிங்கறத வந்து அலோவ் பண்ணுவாங்க. ரோட் லெவல்ல இருந்து ஒரு 3 அடி வந்து வீட்டை வந்து ஹைட் பண்ணி கொடுப்போம் அப்படிங்கறதான். ஸோ 3 அடிக்கு மேல உங்களுக்கு வந்து வேணும். இப்போ வந்து ரோடு இருக்கு, ரோடு பக்கத்திலே மெயின் ரோடு வந்து இங்க இருக்கு, பக்கத்திலேயே எங்க வீடு இருக்கு அப்படின்னா இந்த ரோடு அடிக்கடி வந்து போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ ஹைட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அப்படிங்கறதுனால நான் ஒரு 4 அடி போட்டுக்கிறேன், 5 அடி போட்டுக்கிறேன், 6 அடி போட்டுக்கிறேன் அப்படியெல்லாம் நீங்க திங்க் பண்றீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா 3 அடிக்கு மேல எத்தனை அடி போடுறீங்களோ அதுக்கு எல்லாத்துக்கும் நீங்க தான் அமௌண்ட் பே பண்ணணும். இது வந்து ஒரு பெரிய சார்ஜஸ்ல உங்களை இழுத்துட்டு வந்து விடும், ஞாபகம் வச்சுங்க. ஏன் அப்படின்னா இப்ப நான் ஒரு 1/2 அடி தானே ஏத்திக்கிறேன், அதுல எவ்வளவு செலவாக போகுது, 1 அடி தானே ஏத்திக்கிறேன், அதுல எவ்வளவு செலவாக போகுது நீங்க நினைக்கலாம். பட் நீங்க வந்து இப்போ உங்க வீடு இப்படி இருக்கு அப்படின்னா இதுல ஃபுல்லா வந்து பேஸ்மெண்ட் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்றீங்க அப்படின்னா இதுல நீங்க வந்து கட்டுறதுக்கான செங்கல், அதுக்கான சிமெண்ட், அதுக்கு போடுற மணல்,
அந்த இதில் ஒர்க் பண்ணுற லேபரு அவங்களுக்கான சார்ஜஸ், அதுக்கப்புறம் இந்த கேப்பில் ஃபுல்லாக வந்து மண்ணு கொட்டுவாங்க. ஸோ அந்த மண்ணுக்கான சார்ஜஸ், அதுக்கப்புறம் அதில் தண்ணி விடணும். தண்ணி விட்டு கன்சாலிடேஷன் ப்ராசஸ், அந்த கடப்பாறை மாதிரிலாம் வச்சு ஆட்டி அந்த தண்ணியை வந்து உள்ளே வந்து அனுப்புறதுக்கு பேர் தான் வந்து கன்சாலிடேஷன் சொல்லுவாங்க. ஸோ அதுக்கான சார்ஜஸ், இந்த மாதிரி வந்து நிறைய சார்ஜஸ் இருக்குது. நீங்கள் வந்து ஒரு 6 feet எல்லாம் ஹைட்டு போயிட்டீங்க அப்படின்னா இன்னொரு பெரிய பீம் வந்து போடுற மாதிரி இருக்கும். அதுக்கான காஸ்ட்லாம் வந்து இருக்குது. ஸோ இந்த பேஸ்மெண்ட் ஹைட்டை வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணீங்க அப்படின்னாவே ஒரு பெரிய சார்ஜஸ் வந்து உங்களுக்கு வரும். ஸோ இதையும் வந்து ஞாபகம் வச்சுங்க. பட் அதுக்காக ரொம்ப கம்மியான ஹைட்லேயே வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிடாதீங்க. மெயினில் இருக்குது அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 4 feet 4.5 feet நீங்கள் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிறதா வந்து உங்கள் ஃபியூச்சருக்கு வந்து நல்லதாக இருக்கும். வில்லேஜில் இருக்கீங்க, இல்லை ஒரு லே அவுட்டில் மிடில் தான் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 3 feet கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கலாம். பட் மெயினான ஏரியாவில் இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் ஹைட்டை வந்து எக்ஸஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் செப்டிக் டேங்க். செப்டிக் டேங்க்குமே வந்து வராது. நிறைய பேர் வந்து நினைச்சிட்டு இருக்கீங்க செப்டிக் டேங்க் எல்லாம் வந்து ஸ்கொயர் ஃபீட்ல அவங்களே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துருவாங்க அப்படிங்கிறது. ஸோ அப்படி வந்து வராது. ஏன் அப்படின்னா நம்ம எத்தனை ஃப்ளோர் கட்டுறோம், இப்போ நீங்க 2 ஃப்ளோர் 1 ஃப்ளோர் கட்டுறவங்களுக்கு கம்மியானது தேவைப்படும். நீங்க 3 ஃப்ளோர் 4 ஃப்ளோர் கட்டுறீங்க அப்படின்னா உங்களுக்கு செப்டிக் டேங்க் வந்து ஜாஸ்தியா தேவைப்படும். அந்த வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்க, அங்க டாய்லெட்ஸ் எத்தனை பேர் யூஸ் பண்றீங்க அப்படிங்கறத பொறுத்து இந்த செப்டிக் டேங்கோட கெப்பாசிட்டி வந்து மாறும். 5000 கட்டலாம், 30,000 கட்டலாம், எவ்வளவுக்கு வேணுமாலும் வந்து கட்டலாம். இதெல்லாம் நம்ம வந்து எவ்வளோ பேர் இருக்கோமோ அதை பொறுத்து நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணணும். அது இல்லாமல் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற மெத்தடுமே வந்து மாறும். நம்ம வந்து பிரிக் வச்சு கட்டுறோமா, இல்லை ஆர்சிசி போட்டு நல்லா ஸ்ட்ராங்காக கட்டுறோமா, இல்லை பயோ டேங்க்லாம் இப்போ வந்து வந்துருச்சு. ஸோ பயோ டேங்க் வந்து கட்டுறோமா, இல்லை சிம்பிளாக ரிங் இறக்குறதுன்னு சொல்லுவாங்கல்ல, ரெடிமேட் ரிங் எல்லாம் இருக்கும். ஸோ அது இறக்கி வந்து பண்ணுறோமா, இல்லை வந்து கருங்கல் வச்சு கட்டி மேலே ஸ்லாப் போட்டு மூடுறோமா, அந்த மாதிரி வந்து நிறைய விஷயம் இருக்குது. ஸோ இந்த மாதிரில எந்த மெத்தட் நம்ம ஃபாலோ பண்ணுறோமோ அதை பொறுத்தும் வந்து அமௌண்ட் வந்து வேரி ஆகும். எவ்வளோ கெப்பாசிட்டி வந்து பண்ணுறோமோ அதுக்கேற்ற அளவுக்கு வந்து அமௌண்ட் வந்து வேரி ஆகும். அதனால இந்த செப்டிக் டேங்க் அமௌண்ட் செப்பரேட்டா தான் வந்து வரும். 6th பாயிண்ட் என்ன அப்படின்னா வந்து சம்பு இல்லை அப்படின்னா அண்டர் கிரவுண்ட் வாட்டர் டேங்க். புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா நம்ம வீட்டில் வந்து கீழே தொட்டி கட்டுவோம்ல, அண்டர் கிரவுண்ட் தொட்டி. ஸோ அது வந்து ஸ்கொயர் ஃபீட்ல வராது. நம்ம தான் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கணும். இதை வந்து நமக்கு 5000 லிட்டர் வேணுமா, 6000 லிட்டர் வேணுமா, 8000 லிட்டரா, 10,000 லிட்டரா, எவ்வளோ வேணும் அப்படிங்கிறத பொறுத்து வேரி ஆகும். நம்ம வந்து செங்கல்ல எப்போ மாதிரி கட்டி வந்து பூசிக்கிறோமா, இல்லை ஆர்சிசியில் கட்டுறோமா, இல்லை ஹாலோ பிளாக்ல கட்டுறோமா, எதை வச்சு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து இதோட காஸ்ட் வந்து வேரி ஆகும். நாங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும் போதே ஒருத்தவங்க வந்து என்கிட்ட கேட்டாங்க, என்ன வீடு கட்டி கொடுக்குறாங்க, தொட்டி கட்டி கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு கேட்டாங்க. ஆக்சுவலாக கட்டி கொடுக்க மாட்டாங்க. அதுதான் வந்து ரியாலிட்டி. ஸோ இந்த அண்டர் கிரவுண்ட் டேங்க் சம்பெல்லாம் வந்து நம்ம தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கணும். 7th பாயிண்ட் விண்டோஸோட சைஸு டைப்பு, டோரோட சைஸு டைப்பு. இவங்க ஜென்ரலாக அக்ரிமெண்ட்டில் இதை வந்து கொடுத்துருவாங்க. விண்டோஸ் வந்து ஒரு 4 அடி ஹைட் இருக்க விண்டோஸ் தான் நாங்கள் போட்டு கொடுப்போம், ஒரு 3 ஷட்டர் இருக்கிறதா போட்டு கொடுப்போம், 2 ஷட்டர் இருக்கிறதா வந்து போட்டு கொடுப்போம் அப்படிலாம் வந்து சொல்லிடுவாங்க. நீங்கள் வந்து இல்லை எனக்கு வந்து பே விண்டோ மாதிரி வந்து வேணும், இல்லை எனக்கு வந்து ஒரு ஃப்ரெஞ்ச் விண்டோ வேணும், 6 அடி ஹைட்டில் வேணும் அப்படிலாம் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அதுக்கான எக்ஸ்ட்ராவை நீங்கள் தான் வந்து பே பண்ணணும். அண்ட் ஒரு சிலர் வந்து ஸ்கொயர் ஃபீட் அந்த சார்ஜஸ்ல வந்து மென்ஷன் பண்ணிடுவாங்க, யூபிவிசியில் தான் நாங்கள் போட்டு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு வுட்டில் வேணும் அப்படின்னா அதுக்கான எக்ஸ்ட்ரா சார்ஜஸை நீங்கள் தான் வந்து பே பண்ணணும். மஸ்கிட்டோ நட்டுலாம் வந்து அட்டாச்சபிளாக வேணும் அப்படின்னா அதுக்கான எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டை நீங்கள் தான் வந்து பே பண்ணணும். இப்போ வந்து ஒருத்தவங்க ஹாலில் வந்து நல்ல பெரிய விண்டோ இருக்கணும், ஒரு 4 ஷட்டர் இருக்க விண்டோ வந்து வேணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது. இவங்க வந்து ஒரு 3 ஷட்டர் தான் அலோவ் பண்ணுறாங்க அப்படின்னா இன்னொரு எக்ஸ்ட்ரா அந்த 1 ஷட்டருக்கான அமௌண்ட்டை கூட நிறைய இன்ஜினியர்ஸ் வந்து வாங்குறாங்க. அதுக்கடுத்து மெயின் டோர் வந்து 3 அடி 3.5க்கு 7 அப்படிங்கிறதா வந்து ஜென்ரலான சைஸ். இப்போலாம் நிறைய பேர் வந்து நிறைய டிசைன்ஸ் வந்து நம்ம வந்து போகிறோம். ஸோ இப்போ வந்து டபுள் டோர் மாதிரி வந்து வச்சுட்டு இதுவே 2 அடி 2 அடி இப்படி போகிறாங்க. இது 2.5 இது 2.5, இல்லை இது ஃபிக்ஸட், இது ஒரு பெரிய டோரு, இந்த மாதிரிலாம் நிறைய டைப் வந்து வந்துருச்சு. ஸோ நீங்கள் வந்து நிறைய காம்ப்ளிகேட்டட் டிசைன் இருக்கிற இதெல்லாம் வந்து சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கான எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் நீங்கள் தான் வந்து பே பண்ணணும். அவங்க வந்து மெயின் டோருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஃபிக்ஸடான ஒரு அமௌண்ட் வந்து போட்டுருவாங்க அவங்க அக்ரிமெண்ட்டில். அதை தாண்டி நீங்கள் ஒரு டிசைன்லாம் சூஸ் பண்ணுறீங்க, சைஸ்லாம் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான அமௌண்ட்டை நீங்கள் தான் வந்து பே பண்ணணும். அதுக்கடுத்து டாய்லெட்டுக்குன்னு ஜென்ரலாக பிவிசி டோர் தான் வந்து அக்ரிமெண்ட்டில் இருக்கும். உங்களுக்கு இப்போ டபிள்யூபிசி வேணும் அப்படின்னா அதுக்கான அமௌண்ட்டை நீங்கள் தான் வந்து பே பண்ணணும். பிவிசி டோர் ஒரு 1500 ஒரு 2000 ரூபாய் அப்படிங்கிற ரேஞ்சில் வரும். நீங்கள் டபிள்யூபிசி போகிறீங்க அப்படின்னா அதுக்கு ஃப்ரேம் போடணும், அதுக்கு மேலே ஏதாவது ஸ்டிக்கர்ஸ் ஒட்டணும் அப்படின்னா அதெல்லாம் வரும். ஸோ 8Kலேருந்து 12K வரைக்கும் வந்து வரும். ஸோ இவ்வளோ டிஃப்ரென்ஸ், ஒரு கதவுக்கு 10,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா நீங்கள் வந்து பே பண்ணணும். அதுக்கப்புறம் கதவுல போகிற ஹேண்டில்ஸு, ஹூக்கு, இது எல்லாத்துக்குமே வந்து அமௌண்ட் வந்து கொடுத்துருவாங்க. லாக் வந்து இப்போ நான் 5000 ரூபாய் லாக் தான் மெயின் டோருக்கு போடுவேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த 5000த்துக்குள்ளே வாங்கிக்கணும் நீங்கள். இல்லை நீ நல்லா டிசைனாக போகிறேன், எனக்கு வந்து நல்ல லென்த்தான ஹேண்டில் வந்து இருக்கணும் அப்படிலாம் நீங்கள் ஏதாவது பிளான் பண்ணீங்க, இல்லை நிறைய லாக் இருக்கிறது, இல்லை பயோமெட்ரிக் லாக் வேணும், அந்த மாதிரிலாம் நினச்சிங்க அப்படின்னா அதுக்கான எக்ஸ்ட்ரா சார்ஜஸ்லாம் நீங்கள் தான் வந்து பே பண்ணணும்.
8th பாயிண்ட் ஹைட் ஆஃப் த ஹவுஸ். ஜென்ரலாக வீடு வந்து 10 அடி. அந்த 10 அடிக்கு மேலே வந்து நீங்கள் ஹைட் வைக்கிறீங்க அப்படின்னா ஒருத்தவங்க வந்து வீடு நல்லா ஹைட்டாக வச்சோம் அப்படின்னா வந்து பார்க்க பெருசாக தெரியும், வென்டிலேஷன் நல்லாயிருக்கும், லைட்டிங் வந்து நல்லாயிருக்கும். அதனால வந்து 11 ஃபீட் 11.5 ஃபீட் எல்லாம் வந்து வைக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் 1 ஃபீட் 1.5 ஃபீட் எக்ஸ்ட்ரா வைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கான அமௌண்ட்டை நீங்கள் தான் வந்து பே பண்ணணும். இது ஒரு அடி தானே, இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஒரு அடி நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான பிரிக்கு, சாண்டு, அதுக்கப்புறம் சிமெண்ட்டு, அதை பிளாஸ்டிங் பண்ணுறது, அதை வந்து பெயிண்டிங் பண்ணுறது, அதுக்கு பட்டி பார்க்கறது, அந்த மாதிரி வந்து நிறைய விஷயம் இருக்குது. ஸோ அதுக்கான அமௌண்ட் எல்லாம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கடுத்து ஹெட்ரூம் அப்படின்னா இப்போ நம்ம ஸ்டெப்ஸ் போடுறோம், வீட்டுக்குள்ளே வந்து ஸ்டெப்ஸ் வச்சுருக்கோம், ஆனால் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலை அப்படின்னா அந்த ஸ்டெப்ஸை வந்து மேலே கவர் பண்ணி ஒரு ரூம் வந்து போடுவாங்க. ஏன் அப்படின்னா ரெயின் வாட்டர் எல்லாம் உள்ளே வந்துடும். நீங்கள் இந்த ஹெட்ரூம் வந்து போடலை அப்படின்னா இந்த ரெயின் வாட்டர் எல்லாம் மாடியிலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக உங்கள் வீட்டுக்குள்ளே வந்துடும். அதனால இதை வந்து கவர் பண்ணி மேலே ஹெட்ரூம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒன்று போடுவாங்க. இது வந்து ஸ்கொயர் ஃபீட் காஸ்ட்டில் வந்து வராது. இப்போ நீங்கள் கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும்தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்த ஹெட்ரூம் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோராக தான் வந்து கன்சிடர் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காஸ்ட் வந்து வச்சிருப்பாங்க. இப்போ இது வந்து ஒரு 2500 அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் காஸ்ட் வந்து ஒரு 2000 ரூபாய், ஒரு 1900 ரூபாய் அந்த ரேஞ்சில் இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு வந்து அந்த இதை வந்து மல்டிப்ளை பண்ணி போட்டுக்குவாங்க. ஸோ ஹெட்ரூம் காஸ்ட்டும் வந்து வராது. ஹெட்ரூம் நீங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் செப்பரேட்டாக தான் வந்து பே பண்ணணும். எவ்வளோ அளவுக்கு அது வந்து ஒரு சைஸ் வருதோ, லென்த் எவ்வளோ, வித் எவ்வளோ அப்படின்னு அதோட ஸ்கொயர் ஃபீட்டை வந்து எல்லாம் கண்டுபிடிச்சிட்டு இன்ட்டு எவ்வளோ வந்து சார்ஜ் பண்ணுறாங்க ஸ்கொயர் ஃபீட்டுக்குன்னு சொல்லி போட்டுருவாங்க. நெக்ஸ்ட்டு ஃப்ளோரிங்கோட டைல்ஸ் மட்டும்தான் வந்து அலோவ் பண்ணுவாங்க. அதுவும் வந்து லிமிட் வந்து போட்டுருவாங்க. 40 ரூபாயிலேருந்து ஒரு 60 ரூபா டைல்ஸ், இந்த மாதிரி எவ்வளவோ அவங்க வந்து மென்ஷன் பண்ணிடுவாங்க. வால் டைல்னா ஒரு 30 ரூபாயிலேருந்து 40 ரூபா போடுவோம், கீழே ஃப்ளோர் டைல்னா ஒரு 50 ரூபாயிலேருந்து 60 ரூபா போடுவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து மென்ஷன் பண்ணி வந்து கொடுத்துருவாங்க. இல்லை நான் கிரானைட் போடுறேன், நான் மார்பிள் போடுறேன் அப்படின்னா அந்த எக்ஸ்ட்ரா காஸ்ட் எல்லாம் நீங்கள் தான் வந்து பே பண்ணணும். அவங்க வந்து இப்போ உங்கள் வீடு ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் அப்படின்னா வந்துட்டு அவங்க ரேட் வந்து ஒரு 50 ரூபாய் ஃப்ளோரிங் அப்படின்னா ஒரு 50,000 அப்படிங்கிறது வந்து டோட்டல் அமௌண்ட் வரும். ஆனால் நீங்கள் கிரானைட் போட்டு 2 லட்ச ரூபாய் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் இந்த 50,000 மட்டும் அவங்க மைனஸ் பண்ணிடுவாங்க. மீதி 1.5 lakhs வந்து நீங்கள் வந்து பே பண்ணணும். அதே நீங்கள் மார்பிள் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா இன்னும் காஸ்ட் வந்து ஜாஸ்தியாகும். மார்ட்டர்லாம் வந்து ஜாஸ்தியாக தேவைப்படும். மார்ட்டர் காஸ்ட்டு, கிரானைட் வந்து நீங்கள் லே பண்ணுறீங்கன்னா அந்த லேயிங் காஸ்ட்டு, அது கட்டிங் காஸ்ட்டு, நோசிங் பண்ணுவாங்க, நோசிங் காஸ்ட்டு, கிரானைட்டுக்குன்னு செப்பரேட்டாக லேபர்ஸ் வருவாங்க, ஸோ அவங்களுக்கான காஸ்ட்டு, இந்த மாதிரி வந்து நிறைய சார்ஜஸ் வந்து வரும். அதனால நீங்கள் டைல்ஸ் அப்படின்னா அதில் போட்டிருக்கு, நீங்கள் கிரானைட் மார்பிள் போகிறீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா காஸ்ட் நீங்கள் தான் பே பண்ணணும். டைல்ஸ்லேயுமே அவங்க சொல்லியிருக்க அமௌண்ட்டை தாண்டி நீங்கள் வந்து எடுத்துட்டீங்க, செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கான அமௌண்ட்டை நீங்கள் தான் வந்து பே பண்ணணும். டைல்ஸ் செலக்ட் பண்ண நம்மளை வந்து கூட்டிகிட்டு போவாங்க. நமக்கு பார்க்கும்போது ஒரு 100 ரூபாய் டைல்ஸ் பார்க்க நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி அதை நம்ம சூஸ் பண்ணிட்டோம். ஆனால் நம்ம லிமிட் 50 ரூபாய் தான். ஆனால் ரிமைனிங் ஒவ்வொரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கும் 50 ரூபாய் நம்ம வந்து பே பண்ணணும். இப்போ 1000 ஸ்கொயர் ஃபீட் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம், 50 ரூபாய் அவங்க லிமிட் அப்படின்னா மொத்தம் 50,000 ரூபாய் வந்து அவங்களோட கணக்கு. ஆனால் நம்ம 100 ரூபா ஸ்கொயர் ஃபீட் இருக்க டைல்ஸ், பெரிய டைல்ஸ் வாங்கிட்டோம் அப்படின்னா அதுவே 1 லட்ச ரூபாய் வந்து வந்துடும். ஸோ அப்போ எக்ஸ்ட்ரா இருக்க 50,000 நம்ம வந்து பே பண்ணணும். இந்த பாயிண்ட் எலக்ட்ரிக்கல் ஒர்க். இப்போ ஒரு பெட்ரூமுக்கு என்னென்ன கொடுப்போம் அப்படிங்கிறத அவங்க மென்ஷன் பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போ ஒரு பெட்ரூமுக்கு 2 லைட்டு, ஒரு ஃபேனு, ஒரு ஏசி கனெக்ஷன் மட்டும்தான் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிடுவாங்க அக்ரிமெண்ட்ல. நீங்கள் வந்து இல்லை எனக்கு வந்து ஒரு ரூம் வந்து 10/16 இருக்குது, அதனால 2 ஃபேன் கொடுங்க, டிவி கனெக்ஷன் வந்து கொடுங்க, எக்ஸ்ட்ரா சுவிட்ச் பாக்ஸ்லாம் கொடுங்க, இங்கே நான் அயன் பாக்ஸ் வைக்க போகிறேன், இங்கே ஒரு சுவிட்ச் பாக்ஸ் கொடுங்க, இங்கே ட்ரெஸ்ஸிங் டேபிள் வரப்போகுது, ஸோ அதில் எனக்கு லைட்டிங் வேணும், அதுக்கு ஒரு சுவிட்ச் பாக்ஸ் வந்து இங்கே கொடுங்க, லேப்டாப் நான் யூஸ் பண்ணுவேன், இதுக்கு ஒரு சுவிட்ச் பாக்ஸ் இங்கே கொடுங்க, இந்த மாதிரிலாம் நீங்கள் கனெக்ஷன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கான அமௌண்ட்டும் நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். எவ்வளோ எக்ஸ்ட்ரா வந்து போகிறீங்களோ, நிறைய சீலிங் லைட் போகிறீங்க அப்படின்னா அதுக்கான அமௌண்ட் வந்து பே பண்ணணும். என்னென்ன விஷயம் வந்து எக்ஸ்ட்ரா நீங்கள் ஆட் ஆன் பண்ணிக்கிட்டே வரீங்களோ அதுக்கான அமௌண்ட் எல்லாம் நீங்கள் வந்து பே பண்ணணும். அதுக்கடுத்து பிளம்பிங் ஒர்க்கு. இப்போ வாட்டர் க்ளோசட், நம்ம வெஸ்டர்ன் டாய்லெட் எல்லாம் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் வந்து ஒரு 5,000 அப்படின்னு சொல்லி பட்ஜெட்டில் வந்து போட்டுருவாங்க. 5,000ல் ரொம்ப பேசிக்கான மாடல் தான் வந்து கிடைக்கும். நீங்கள் கொஞ்சம் வந்து ஒரு 10,000 12,000 ரேட்டில் இருக்கிறதுலாம் பார்க்குறீங்க அப்படின்னா அந்த டிஃப்ரென்ஸாக இருக்க 5,000 7,000 நீங்கள் தான் வந்து பே பண்ணணும். அதுக்கடுத்து இப்போ எக்ஸ்ட்ரா பைப் கனெக்ஷன். இப்போ அவங்க வந்து ஜென்ரலாக தேவையான இடத்துக்குலாம் வந்து கொடுத்துருவாங்க. சிங்க்கு, இப்போ பியூரிஃபையரு, டாய்லெட்டில் வந்து ஷவர் யூனிட்டு, அதுக்கப்புறம் வந்து ஒரு பக்கெட் யூஸ் பண்ணுறது மாதிரி வந்து ஒரு பைப்பு, ஹேண்ட் ஷவரு, அதுக்கப்புறம் வந்து வெஸ்டர்ன் கிளாசட், இதெல்லாம் வந்து கொடுத்துருவாங்க. வெளியில் பைப்பு, வாஷிங் மிஷினுக்கு அதெல்லாம் கொடுத்துருவாங்க. நீங்கள் வந்து இப்போ எங்களுக்கு வீட்டுக்கு வெளியில் வந்து ஒரு பைப் வைங்க, நாங்கள் ஃபங்க்ஷன் அப்போ வெளியில் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு பைப் வேணும், அங்கே வைங்க. கார் பார்க்கிங்கில் நான் கார் வாஷ் பண்ணுவேன், ஸோ அதுக்கு ஒரு பைப் வைங்க. வீட்டுக்கு முன்னாடி நான் வாசல் தெளிப்பேன், அதுக்கு வந்து ஒரு பைப் வைங்க. இங்கே நான் கார்டனுக்கு வந்து தண்ணி விடுவேன், ஸோ அதுக்கு இன்னொரு பைப் வைங்க. இந்த மாதிரி நிறைய கனெக்ஷன்ஸை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போனீங்க அப்படின்னா பைப் இப்போ போய்கிட்டே இருக்கு. ஸோ இதில் ஒரு டேப் போடணும் அப்படின்னா வந்து ஈஸி, இதை மோஸ்ட்லி வந்து பண்ணி கொடுத்துருவாங்க. இன்கேஸ் பைப் போயிட்டு இருக்கு, அதுல இருந்து நீங்கள் இன்னொரு கனெக்ஷன் வந்து இன்னொரு டைரக்ஷன்லேயே பைப்பு போட்டே வந்து
பார்த்து அதுக்கப்புறம் தான் டேப் கொடுக்குற மாதிரி இருக்குது அப்படின்னா அதெல்லாம் நீங்கள் வந்து செப்பரேட்டாக வந்து பே பண்ணி தான் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஒவ்வொருத்தவங்க வந்து பிளாஸ்டிக் பைப்பு அந்த தான் வந்து அலௌடுன்னு அக்ரிமெண்ட்டில் போட்டிருப்பாங்க. நம்ம படிக்காமல் சில்வரை வந்து சூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து அதுக்கான எக்ஸ்ட்ரா அமௌண்ட் எல்லாம் வந்து பே பண்ணணும். இப்போ பைப்பு எது நீங்கள் ஷவரு எது சூஸ் பண்ணாலும் அவங்க லிமிட் அப்படின்னு ஒன்று போட்டு வச்சுருப்பாங்க. அதை தாண்டி எடுத்துட்டோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டை ஃபுல்லாக நம்ம தான் வந்து பே பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஸ்டார் கேஸில் இப்போ நிறைய டிசைன் வந்து ஸ்டார் கேஸில் தான் வந்து பண்ணுறாங்க. ஸோ ஹேண்டில்லாம் வந்துட்டு எம்எஸ்ஆ எஸ்எஸ்ஆ இல்லை ஒருத்தவங்க உட்டுலேயே வந்து பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் ஆகும். அதுக்கடுத்து வந்து டஃப் அண்ட் கிளாஸ் அந்த சைடில் வந்து நீங்கள் பிரிக்கில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாமல் டஃப் அண்ட் கிளாஸ் போடுறீங்க அப்படின்னா அதுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வந்து ஆகும். நீங்கள் டைல்ஸ் ஒட்டுறீங்களா கிரானைட் ஒட்டுறீங்களா ரேட்டில் இருக்க கிரானைட்டோ டைல்ஸோ சூஸ் பண்ணுறீங்க அதெல்லாம் பொறுத்து வந்து வேரி ஆகும். ஸோ இந்த அமௌண்ட் எல்லாத்தையும் நீங்கள் வந்து பே பண்ணணும். ஜென்ரலாக வந்து பிரிக்கை வச்சு ஒரு நார்மலான ஸ்டெப்ஸ் கட்டுவாங்கல்ல அந்த மாதிரி கட்டினீங்க அப்படின்னா எந்த சார்ஜஸும் கிடையாது. நீங்கள் கொஞ்சம் மாடர்னைஸ்டாக போனீங்க அப்படின்னா அதுக்கான அமௌண்ட்டெல்லாம் நீங்கள் வந்து பே பண்ணணும். நெக்ஸ்ட் ஃபால் சீலிங் இன்டீரியர் ஒர்க்ஸ் இதெல்லாம் எதுவுமே வந்து கவர் ஆகாது. ரூம் வந்து கடப்பாக்கல் போட்டு செல்ஃப் போட்டு கொடுப்பாங்க. வேற எதுவும் வந்து பண்ணி கொடுக்க மாட்டாங்க. நீங்க அதுக்கு மேல டோர்ஸ் போட்டுக்கலாம். இல்ல இதுவே எனக்கு வேணாம் ஃபுல்லா நான் இன்டீரியர்ஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா இதே நீங்க பண்ண வேணாம்னு சொல்லிட்டு முன்னாடியே சொல்லி கூட நீங்க அமௌண்ட்டை இதுக்காக வந்து கம்மி பண்ணிக்கலாம். ஃபால் சீலிங்லாம் வந்து போட்டு தர மாட்டாங்க. சீலிங் லைட் வேணும்னா கேட்டீங்க அப்படின்னா ஒரு ரூமுக்கு ஒரு 2 ஹாலுக்கு வந்து ஒரு 4 அந்த மாதிரிலாம் வந்து போட்டு கொடுப்பாங்க. மற்றபடி ஃபால் சீலிங்லாம் வந்து இதுல எதுவும் வந்து கவர் ஆகாது. நெக்ஸ்ட் 15th பாயிண்ட் என்ன அப்படின்னா எலிவேஷன் ஒர்க். இப்போ எலிவேஷன் அப்படிங்கிறது வந்து அவங்க ஜென்ரலாக நார்மலாக வந்து பண்ணி கொடுப்பாங்க. இல்லை ஒரு ஆர்கிடெக்ட்ட கொடுத்து எனக்கு பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா அந்த ஆர்கிடெக்ட் வந்து பண்ணுறதுக்கான சார்ஜஸ் அந்த டிராயிங்கான சார்ஜஸ் அதெல்லாம் நீங்கள் வந்து பண்ணணும். ஒருத்தவங்க வந்து பட்டி பார்த்து வந்து உள்ள மட்டும் இன்டீரியர்ஸ்க்கு வந்து பட்டி பார்ப்பாங்க, எக்ஸ்டீரியருக்கு பட்டி பார்க்க மாட்டாங்க. ஸோ அந்த எக்ஸ்டீரியர் பட்டி வந்து உங்களுக்கு பார்க்கணும் எல்லா சைடும் பார்க்கணும் அப்படின்னா அதுக்கான சார்ஜஸை நீங்கள் வந்து பே பண்ணணும். அதுக்கு எலிவேஷன் வந்து சிம்பிளாக இருந்ததுன்னா ஒவ்வொரு இன்ஜினியர் வந்து பண்ணி கொடுத்துருவாங்க. பட் காம்ப்ளிகேட்டடாக இருக்குது ப்ரொஜெக்ஷன்ஸ்லாம் இருக்குது பர்கோலாலாம் இருக்குது அப்படின்னா அதுக்கான சார்ஜஸ் எல்லாம் நீங்க வந்து பே பண்ணணும். ஒவ்வொருத்தவங்களோட எலிவேஷன்ல வந்து டைல்ஸ் இருக்கும் நேச்சுரல் ஸ்டோன்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்க வந்து போடுறீங்க அப்படின்னா அதுக்கான அமௌண்ட் எல்லாம் பே பண்ணணும். இதுக்கெல்லாம் வந்து டைல்ஸுக்குலாம் லேயிங் சார்ஜஸ்லாம் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். அது எல்லாமே வந்து உங்களுதுல தான் வந்து கவர் ஆகும். ஒவ்வொருத்தவங்க டெக்ஸ்சர் பெயிண்டிங்லாம் வந்து பண்ணுவாங்க பார்க்க நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அதுக்கெல்லாம் நீங்க தான் வந்து பே பண்ணணும். அதுல ஏதாவது விண்டோஸ் இருக்கு அதுக்கு நீங்க கிளாஸ் போடுறீங்க இல்ல டஃப் அண்ட் கிளாஸ் ஏதாவது வேணும் அப்படின்னா அதுக்கான அமௌண்ட்லாம் வந்து நீங்க தான் வந்து பே பண்ணணும். எலிவேஷனை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கூட கவர் ஆகாது. எல்லாமே நீங்க தான் பாத்துக்கணும். 16th பாயிண்ட் என்ன அப்படின்னா வந்து பால்கனி. என்ன பால்கனி கவர் ஆகாதா அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து ஒரு மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்க பெட்ரூம். ஸோ இங்கே ஒரு பெட்ரூம் இங்கே ஒரு பெட்ரூம் 2 பெட்ரூம் இருக்குது அப்படின்னா உங்கள் பால்கனி இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியாக்குள்ளேயே பால்கனி வந்துருச்சு அப்படின்னா இது வந்து கவர் ஆகிடும். நீங்கள் ஆனால் இப்படி ப்ரொஜெக்ட் பண்ணி ஒரு பால்கனி போடுறீங்க அப்படின்னா இங்கேயும் ப்ரொஜெக்ட் பண்ணி ஒரு பால்கனி போடுறீங்க எல்லா சைடும் வந்து ஒரு பெரிய பெரிய பால்கனிஸாக வந்து போடுறீங்க அப்படின்னா ஃபுல் லென்த்துக்கு இப்போ இது ஒரு 16 அடி ரூம் அப்படின்னா ஒரு 16க்கு 3 இங்கே ஒரு 16க்கு 3 இப்படிலாம் வந்து போடுறீங்க அப்படின்னா இதுக்கெல்லாம் கண்டிப்பாக வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. எவ்வளோ நம்பர் ஆஃப் பால்கனிஸ் நீங்கள் வந்து போடுறீங்க அதோட சைஸ் என்ன அதெல்லாம் பொறுத்து நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து போடுற மாதிரி இருக்கும். உங்களோட வீட்டுக்குள்ள பில்டப் ஏரியாக்குள்ளேயே வந்துருச்சுன்னா கவர் ஆகிடும். பில்டப் ஏரியா தாண்டி ப்ரொஜெக்ட் ஆகி வருது அப்படின்னா நீங்கள் உங்களை பே பண்ண சொல்லுவாங்க. அதுக்கடுத்து ஓவர் ஹெட் டேங்க்கு. ஸோ ஓவர் ஹெட் டேங்க்கு வந்து கவர் ஆகாது. மேலே உங்களுக்கு நீங்கள் பிரிக்கில் கட்டணுமா இல்லை ஆர்சிசியில் கட்டணுமா இல்லை பிளாஸ்டிக்கில் வந்து அந்த சின்டெக்ஸ் மாதிரி வைக்கணுமா அதெல்லாம் பொறுத்து இந்த காஸ்ட் வந்து வேரி ஆகும். சின்டெக்ஸ் வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு 8000லேருந்து 10,000 வரும். ஒரு 1000 லிட்டர் கெப்பாசிட்டியில் இருக்கிறது. இல்லை எனக்கு பெருசாக வேணும் அப்படின்னா நீங்கள் பிரிக்கில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் இல்லை ஆர்சிசியில் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். இப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணீங்க அப்படின்னா அதோட சைஸை பொறுத்து அதோட ரேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இவ்வளோ வந்து ரன்னிங் மீட்டருக்கு நாங்கள் இவ்வளோ சார்ஜ் பண்ணுவோம், இவ்வளோ கெப்பாசிட்டி இவ்வளோ லிட்டருக்கு இவ்வளோ சார்ஜஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து வாங்குவாங்க. ஸோ இதெல்லாம் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் நீங்கள் தான் பே பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து வெதரிங் கோர்ஸ். மேலே வந்து டெரஸ் சொல்லுவாங்கல்ல. ஸோ டெரஸில் நீங்கள் கூலிங் பெயிண்ட் அடிக்கிறதா இருக்கலாம் ஹீட் ப்ரொடக்ஷனுக்காக, இல்லை கூலிங் டைல்ஸ் வந்து போடலாம், இல்லை வந்து கிளே ரூஃப் இந்த ஓடு கேரளா ஓடு சொல்லுவாங்கல்ல. ஸோ அதெல்லாம் வந்து போடுறீங்க அப்படின்னா அதுக்கான சார்ஜஸ் எல்லாம் நீங்கள் தான் வந்து பே பண்ணணும். இதெல்லாம் ஸ்கொயர் ஃபீட்டில் வராது. இதை ஞாபகம் வச்சுங்க. சும்மா அந்த தளம் போட்டு கொடுக்கறது மட்டும்தான் அவங்க வேலை. அதுக்கு மேலே பண்ண வேண்டியதெல்லாம் உங்களோட காஸ்ட்ல தான் வரும். நெக்ஸ்ட் காம்பவுண்ட் வால். காம்பவுண்ட் வால் அங்கிறதும் வந்து கவர் ஆகாது. ஸோ வீட்டை இதை வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா இப்போ நீங்கள் உங்கள் வீடு எப்படி இருக்குது அப்படின்னா வீட்டை சுற்றி வந்து போடுறீங்களா இல்லை வந்து ஒரு சைடு வந்து ஆல்ரெடி வீட்டோடதே கவர் பண்ணி 3 சைடு போடுறீங்களா இல்லை 2 சைடு கவர் பண்ணி வந்து 2 சைடு போடுறீங்களா இதெல்லாம் பொறுத்து வேரி ஆகும். எவ்வளோ லென்த்து எவ்வளோ வித்து இதெல்லாம் பொறுத்தும் வந்து வேரி ஆகும். எதில் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறீங்க எந்த டைப் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்தும் வந்து வேரி ஆகும். ஈஸியாகனா ரெடிமேடில் வந்து அந்த காம்பவுண்ட் ஸ்லாப்லாம் வந்து இருக்கும். அதை வாங்கி பில்லர் போட்டு அதை சொறி விட்டுருவாங்க. இல்லை அப்படின்னா பிரிக்
பிரிக்கில் வந்து 9 இன்ச் வால் 4.5 இன்ச் வால்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க. இல்லை ஹாலோ பிளாக் வச்சு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம், இல்லை சாலிட் பிளாக் வச்சு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய மெத்தட் இருக்குது. ஸோ நமக்கு எது வேணும் அப்படிங்கிறத பொறுத்து இது அமௌண்ட் வந்து வேரி ஆகும். இது நீங்கள் எவ்வளோ ஹைட்டுக்கு வந்து போடுறீங்க அப்படிங்கிறத பொறுத்துமே அமௌண்ட் வந்து வேரி ஆகும். ஒவ்வொருத்தவங்க 5 அடி போடுவாங்க, ஒருத்தவங்க 7 அடி போடுவாங்க, ஒருத்தவங்க வந்து 10 அடிலாம் கூட போடுறாங்க. ஸோ அதெல்லாம் பொறுத்து வந்து வேரி ஆகும். நெக்ஸ்ட்டு சாயில் ஃபில்லிங். இப்போ உங்கள் வீடு இங்கே இருக்குது அப்படின்னா, இங்கே நீங்கள் காம்பவுண்ட் வந்து போட்டிருக்கீங்க அப்படின்னா, வீடு வந்து ஒரு 4 அடி இன்க்ரீஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, காம்பவுண்ட் வந்து நீங்கள் ஒரு 8 அடியாவது வந்து போட்டால் தான் ஒரு 4 அடி வந்து மேலே ஹைட் இருக்கும். ஸோ 8, 9 அடி நீங்கள் வந்து போடணும். ஸோ அப்போ வீட்டோட ஹைட்டையும் காம்பவுண்டோட ஹைட்டையும் வந்து மேட்ச் பண்ணுறதுக்கு நடுவில் வந்து நீங்கள் மண் கொட்டணும். மண் கொட்டினா தான் அந்த ரெண்டோட ஹைட்டும் வந்து ஈவன் ஆகும். ஸோ அதுக்கான சாயில் ஃபில்லிங் காஸ்ட்டு, அதில் வந்து நீங்கள் ஏதாவது வந்து தளம் போடுறீங்க அப்படின்னா அதுக்கான காஸ்ட்டு, இல்லை அதில் வந்து கார் பார்க்கிங் அந்த பிளாக்ஸு டைல்ஸு அந்த மாதிரிலாம் ஒருத்தவங்களாம் போடுறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் போடுறீங்க அப்படின்னா அதுக்கான காஸ்ட்டும் வந்து நீங்கள் தான் வந்து பே பண்ணணும். கார் பார்க்கிங் இதுதான் வந்து பில்டப் ஏரியா, இது மட்டும்தான் வந்து ஸ்கொயர் ஃபீட்டில் கவர் ஆகும். இதை சுற்றி வர எல்லாத்துலேயும் நீங்கள் என்னென்ன செலவு பண்ணுறீங்களோ அது எல்லாத்தையும் நீங்கள் தான் வந்து பே பண்ணணும். இந்த 20 ஐட்டம்ஸுமே வந்து ஸ்கொயர் ஃபீட்டில் வராது. ஸோ இதெல்லாம் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா வீடியோ வந்து லைக் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி என்னோட வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் அ நைஸ் டே.